விசை கூட வாருமையா, வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமாப்பா, மகிமையின் மேகமாய் இறங்கின தேவன், மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன், இந்த கால வேளையில உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கட்டும்ப்பா. நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். உங்க பிரசன்னம் பெரிய காரியங்களை செய்யட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உமக்கு எல்லா துதிகான மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மத்தியில் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆகையினால எல்லாரும் சந்தோஷமாய் நம்ம பாட போகிறோம். முதலாவது பாடல் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் என்கிற பாடலை பாடுவோமா?
ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நீ தண்ணீர்களின் மேல் நடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளின் மேல் நடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது. ஏசாயா 43:2. யாஷாக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரையும் ராஜா அக்கினியில் போட்டாராம் 7 மடங்கு அதிகமாக. அப்போ அவங்க முடி கூட கருகாத அளவு ஏசப்பா அவங்கள பாதுகாத்து கொண்டாராம். அதே மாதிரியே நம்ம வாழ்க்கையிலையும் பாதுகாத்திருப்பார் ஏசப்பா. அவருக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம இந்த பாட்டை பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் முங்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரில் கடந்து வந்தோம் நாங்கள் முங்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்து செம்மையாக பாதை தந்தி. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீர் பிளந்தி செம்மையாக பாதை தந்தி. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா குடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டி. புது இருதயம் தந்து விட்டி. பலவித சோதனையா குடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டி. புது இருதயம் தந்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைகளை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம்
கடந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முங்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முங்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். ஹalleluya. நம்ம போற்றுகிற கண்மலை அவர். ஆமென். ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். நானும் அம்மா மட்டும்தான் எப்பயும் சர்ச்சுக்கு வருவோம். அப்பா பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டார். நானும் அம்மாவும் சர்ச்சுக்கு வந்து ஏசப்பா நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்போம். இப்போ அதே மாதிரி ஏசப்பா எங்கள் அப்பாவையும் கூட கூட்டிகிட்டு வர உதவி செஞ்சார். கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். ஆமென். ஹalleluya. சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர்கள் ஜெபிக்கிற போது ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்த தேவன் இந்த வேளையும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோமா? ஆமென். இந்த பூமியிலும் வல்லமையான
மனுஷருக்குள்ளே வல்லமையார் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையார் வேறொரு நாமமில்லை. உங்க சத்தம் உயரட்டும். இயேசு கிறிஸ்து அவர் நாமம். இயேசு கிறிஸ்து அவர் நாமம். இயேசு கிறிஸ்து அவர் நாமம். இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அந்த ரட்சிப்பை தந்த அந்த நாமத்தை உயர்த்துவோம். நம்மை மன்னித்த அந்த நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய குடும்பங்களை விடுதலை ஆக்கின நாமத்தை நாம் உயர்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற அந்த நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை செய்திருக்காரோ அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுல பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த வேளையில நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அவருடைய நாமத்தினால விடுதலை, அவருடைய நாமத்தினால சுகம், அவருடைய நாமத்தினால பலன், அவருடைய நாமத்தினால ரட்சிப்பு, அவருடைய நாமத்தினால ஆமென் ஆமென் அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியே ஆவியில நிறைந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஓரி பாபா பாபா சந்தராகா மதன கதூரி கபதுஷரபா துரகா பதுஷரபா ஏரே தேரே ஷேதே தேரே தேரே கரபா. விடுதலையோடு கூட கர்த்தரை உயர்த்துவோமா? அவருடைய நாமத்தை சொல்லணும்னா சொல்லி துதிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவராய் திகழ்ந்தார். ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லி ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை நம்ம நல்லா ஆராதிக்க போகிறோம். அவர் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எலும்பி நின்று ஜெபிக்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் எலும்பி நின்று விடுதலையோடு கூட கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் யெகோவா ஈரே, உம்மை துதிக்கிறோம். நீர் யெகோவா ஷாலோம், உம்மை துதிக்கிறோம். நீர் யெகோவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அவைகளை நோக்கி நம்ம ஓடுகிறவர்களாய் காணப்படணும். கர்த்தாவே நீங்க எங்களுக்கு அதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை உன் தாய் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா 1:5 சொல்லியிருக்கிறது போல யோசேப்பை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். யோசேப்பு தன் சகோதரர் மத்தியில் எவ்வளோ பாடு உபத்திரவப்பட்டார். தன் சகோதரர் அவரை எகிப்து தேசத்துக்கு விற்றாங்க. அங்கேயும் கூட அவர் சிறைச்சாலையில் இருந்தார். அங்கேயும் தேவனை உண்மையாக நேசித்து துதிச்சார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டு ஒரு அதிபதியாக உயர்த்தினார். அதே போல தான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்மளை ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பாடு உபத்திரவம் இருக்குது. அதுலேயும் கூட ஆண்டவரை உண்மையாக துதிங்க. ஆண்டவரோட பிரயாணம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்க வச்சிருக்கிறது போல நம்மளை கண்டிப்பாக உயர்த்துவார். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என்ற பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கண்டீரையா வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறையின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி எப்படிப்பா உங்களுக்கு நன்றி அழைத்தீரையா. சொல்லுவோம், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே உண்மையாய் இல்ல. சொல்வோமா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி உமக்கு நாங்கள் நன்றி சொல்வோம் ஆண்டவரே. அத்தனை அதிகமான நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர். எங்களுடைய தாயின் வயிற்றில் நாங்கள் தோன்றுகிறதற்கு முன்பாகவே எங்களை அறிந்து முன்குறித்து இதுவரைக்கும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து வழி நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடு உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவராய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில நீர் போதுமானவர், நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொல்லக்கூடாதவர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஒரே வார்த்தையினால இந்த அகிலத்தையும் நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் நீர் எஜமானர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்பா, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதப்படி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பாதப்படியில் நாங்கள் இருந்து உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நாங்கள் உண்மையாய் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய புகழை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. ஓயாமல் உம்மை துதிப்பதே எங்களுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. நம்ம இப்போ துதிக்கிற துதியினால பரலோகம் நம்மை திரும்பி பார்க்கணும். ஆமென். அப்படிப்பட்ட துதியா இருக்கணும். அத்தகைய துதி உண்மை உள்ளதாய், ஆமென், தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்படணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக கவனத்தை ஈர்க்கிற ஒரு துதியை ஆண்டவருக்கு செலுத்துவோமா? வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க
கவனத்தை ஈர்க்க வேண்டும். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் உங்க சமூகமே, சமூகம் அப்பா. அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஒன்று நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போமா? விலகாத, எங்களை விட்டு பிரியாத உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும்னு சொல்வோமா? வாய்களை திறந்து, ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத பிரியாத உம்முடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. வேறொன்றும் வேண்டாம் இந்த உலகத்துல ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அதே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதுவே எங்கள் மேன்மை. ஆமென். அதுவே எங்களை உயர்த்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களை உயர்த்தும், எங்களை நடத்தும். ஹalleluya. அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமாப்பா, எங்களை விட்டு பிரியாத உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பினபடினால உமக்கு நன்றி. ஆமென். அப்பா, மீதியான பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாய் ஒரு பாடலை பாடும்போது என் தாய் உருவாகும் முன்னே என்கிறதான பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று